ஆண்டி. ஓ பிரியாணி, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? வாங்க. அப்ப எதிர் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, எல்லா டிசிஷனும் இங்கே எடுத்துடலாம். என்ன டிசிஷன்? ஒன்றும் இல்லை, அர்ஜுனும் காவியாவும் கேட்டரிங் ஆர்டர் பண்ணியிருந்தாங்களாம். இந்த அண்ணன் இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி காலையில எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. என் என்கேஜ்மெண்ட்டுக்கு நானே டெஸ்ட் பண்ணா நல்லா இருக்காது. அதான் நீங்களும் காவியாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு டிசிஷன் எடுங்க. ஓ, இதெல்லாமே உன்னோட என்கேஜ்மெண்ட்டுக்காகவா? ஆமா ஆண்டி. மொத்தம் மெனுவோட சாம்பிள் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் காவியா மேடம் இல்லைங்களா, அவங்க பர்சனலா டேஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அட வருவாங்கப்பா. காவியா மேடம் இப்போல இருந்தே கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதான் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், நீங்க எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க எல்லாரும் வெஜிடேரியன் காவியா மேடம் சொன்னாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க மேடம். நீயும் சரி, உங்க அண்ணன் அர்ஜுனும் சரி, ரெண்டு பேருமே வெக்கம் கேட்டவங்க இல்ல? ஏய், என்னாச்சு உனக்கு? பரவாயில்ல, நல்ல பெரிய கம்பெனில தான் கேட்டரிங் ஆர்டர் கொடுத்திருக்கீங்க. ஆமா, நீ எப்ப அந்த காவியாவை கட்டி விட போற? இல்ல, எதுவா இருந்தாலும் நீ உன் அண்ணன் அர்ஜுனை தானே ஃபாலோ பண்ணுவ. கட்டின பொண்டாட்டிய அவரை மாதிரியே நீயும் வீட்டை விட்டு துரத்துவல்ல? ஏய், என்ன சொல்ற? யாரு அண்ணி வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களா? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத. சத்தியமா எனக்கு தெரியாது. ஆமா ஆமா, நீதான் உன் என்கேஜ்மெண்ட் சாப்பாடை டேஸ்ட் பண்றதுலயே ரொம்ப பிஸியா இருக்கியே. நீ எதை பத்தி கவலைப்பட போற? யார் எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்ன? உனக்கு உன் கல்யாண வேலை நல்லபடியா நடந்தா சரி. எங்க அக்காவை பத்தி நீயே யோசிக்க போற? அதுலயும் அர்ஜுன் சார் தான் உனக்கு குலதெய்வமாச்சே. வைஷு, இந்த விஷயத்துக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. கொஞ்ச நேரம் சும்மா இரு. உன் புருஷனுக்கு ஒத்த உதறதே இவர் தானேக்கா. வைஷாலி ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சார், அர்ஜுன் சார் வந்து சொல்றது கேளுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அண்ணி, என்ன ஆச்சு? வைஷாலி சொல்றது உண்மையா? எனக்கு நல்லா தெரியும் அர்ஜுன் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான். கோவத்துல ஏதாவது திட்டிருப்பான். நான் அர்ஜுன் கிட்ட பேசுறேன், நீங்க என் கூட வாங்களே. ஆமாமா, சார் கூப்பிடுறாரு. போ சேச்சி, கூட போ. அப்படியே வாதாடி கிழிச்சிருவாரு. என்ன பாக்குற? எங்க அர்ஜுன் மூஞ்சிய பார்த்து ஒரு வார்த்தை உன்னால பேச முடியும்னு சொல்லு. நீதான் உன்னோட மனசு, மூளை, மரியாதை எல்லாத்தையும் அர்ஜுன் சார் கிட்ட அடமான வச்சிருக்கியே. நிறுத்து வைஷு, இப்ப விளையாடுறதுக்கு இது நேரம் இல்ல. அண்ணி, அர்ஜுன் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. நான் போய் அர்ஜுன் கிட்ட பேசுறேன். இந்த வேகத்தை எல்லாம் அவன் இங்கதான் காட்டுவான். ஏன்னா அங்க போனது அவன் வாயை அடைச்சிடுவாங்களே. பெருசா வந்துட்டான் பேசு. இவனுங்களுக்குலாம் இதே வேலையா போச்சு. ப்ளீஸ்.